மூன்றாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன். இந்த பட்ஜெட்ல முக்கியமான அம்சங்கள் குறித்தெல்லாம் விவாதிப்பதற்காக நம்மோடு துறை சார்ந்த வல்லுநர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த அமர்வில் நம்மோடு அரங்கத்தில் திரு இளங்கோவன் டிஆர்இயூவிலிருந்து வந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அதே போல திரு சத்யகுமார் அவர்களையும் திரு ரகுநாதன் அவர்களையும் வரவேற்கிறேன். நம்மோடு காணொலி வாயிலாக திரு ஷியாம் சேகர், அதே போல திரு PR பாண்டியன் அவர்களையும் வரவேற்கலாம். நான் இந்த நிறைய அம்சங்களை இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட் உரையில கொடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா சில விஷயங்களை பார்க்க முடியும். சுயசார்பு சுகாதார திட்டத்திற்கு 64,180 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டை ஒரு 6 தூண்களை உள்ளடக்கியதாக அறிவிக்கிறோம். 6 pillars of the budget அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல நகர்ப்புற தூய்மை திட்டத்திற்கு 1.41 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொரோனா காலத்துல தடுப்பூசிகளுக்காக மட்டும் 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். தேவையிருப்பின் கூடுதலான நிதியும் ஒதுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல புதிதாக 7 ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் அடுத்த 3 ஆண்டுகள்ல அப்படிங்கிற அறிவிப்பு ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுடன் உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. தமிழகத்திற்கென்று நிறைய அறிவிப்புகளும் கூட இருந்தன. அதில் குறிப்பாக சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் 1,03,000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்தில் 3,500 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைப்பதற்கான பணிகள், அதற்கான ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நாடு முழுவதும் 13,000 கிலோமீட்டருக்கு சாலை பணிகளுக்கான அந்த நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பை கன்னியாகுமரி இடையிலான அந்த புதிய தொழில் வழித்தடம் அமைக்க திட்டம், இதுவும் தமிழகத்திற்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. பொதுவா அரசு இப்போ சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சில அறிவிப்புகளாக இவையெல்லாம் இருக்கின்றனவா என்று கூட பார்க்கலாம். மேற்கு வங்கத்திற்கு 25,000 கோடி ரூபாய்க்கும் கேரளாவுக்கு 65,000 கோடி ரூபாயும் சாலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு முக்கியமாக பார்க்கணும்னா ரயில்வே துறைக்கு 1,10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அதுல குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் 2வது திட்டத்திற்காக 63,246 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கீட்டையும் இன்றைக்கு அறிவித்திருக்கார். அது 118 கிலோமீட்டர் இந்த சென்னை மெட்ரோ ரயில் தடம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 2023க்குள் அகல ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சார விநியோகத்தில் போட்டியை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை அறிவிப்பும் கூட இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின் விநியோகத்தில் தனியாருக்கான ஒரு ஊக்குவிப்பு அறிவிப்புகளும் இதில் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோல வருகின்ற நிதியாண்டில் 1 கோடி ஏழை குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான ஒரு இலக்கு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. காப்பீட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே இருப்பதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு கூட பார்க்கலாம். அந்நிய நேரடி முதலீடு என்பது 49% 74% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது காப்பீட்டுத்துறையில. அதேபோல அரசு வங்கிகளுக்கு மூலதன கடனாக 20,000 கோடி என்பது இன்றைய அறிவிப்பில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அறிவிப்பாகவும் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பொதுத்துறை பங்குகளை விற்பது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு கொடுத்திருக்காங்க. அதன் மூலமாக 1,75,000 1.75 லட்சம் கோடி திரட்ட முடியும் அப்படிங்கிறது நிதித்துறை அமைச்சருடைய ஒரு எஸ்டிமேஷனாக இருக்கிறது. ஏர் இந்தியா பங்குகளை விற்பது உள்ளிட்ட அம்சங்களும் இன்றைக்கு அறிவிப்புகளாக வந்திருக்கின்றன. குறிப்பா வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்காங்க. கோதுமை, நெல் உள்ளிட்ட வேளாண் பொருட்கள் குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வது என்பது நீடிக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். 2013-14 ஏற்கனவே அவங்க UPA அரசாங்கத்தினுடைய இறுதி ஆண்டுல 33,874 கோடியாக இருந்த கோதுமை கொள்முதல் என்பது 2021 75,060 கோடியாக அதிகரித்திருக்கிறது. 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டையும் இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிறார். வேளாண் துறை அறிவிப்புகள் அதேபோல கடந்த ஓராண்டுல அரிசி கொள்முதலையும் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளிட்ட அம்சங்களையும் சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. நாடு முழுவதும் அதேபோல பள்ளிகள் 15,000 பள்ளிகளை மேம்படுத்த இலக்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இதுல நம்ம இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய விருந்தினருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். ரயில்வே துறையிலிருந்து கூட தொடங்கலாம். திரு இளங்கோவன், எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்புகளை? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர்களை விற்கிறாங்க, நம்பர்ஸை விற்கிறாங்க. ஃபிக்ஷன், ஷீ இஸ் செல்லிங் ஃபிக்ஷன். எப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் சொன்னீங்க மெட்ரோ ரயில், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடி
ஒதுக்கீடுங்கிற மாதிரி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. 63,000 கோடி அதோட திட்டம். எஸ். அந்த திட்டத்தில் 50% மத்திய அரசாங்கம் கொடுக்கணும்னு தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் 3,100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்ஜெட்டில் 50% ஒதுக்கீடு செய்வதற்காக அவங்க கொடுக்கறதுக்காக ஒப்புதல் கொடுக்கணும். அவங்க இன்னும் ஒப்புதலே கொடுக்கல. ஒப்புதலே கொடுக்காத நேரத்தில் 50%க்கு ஒப்புதலே கொடுக்காத நேரத்தில் 63,000 கோடி அவங்க கொடுக்குறாங்கிற மாதிரியான ஒரு பிரம்மையை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பட்ஜெட்ல அறிவிக்கப்படுறதுங்கிறது அந்த திட்டத்துக்கான ஒப்புதல் அப்படிங்கறதா எடுக்க முடியாதா? அதிகாரப்பூர்வமான ஒப்புதல் வரணும். ஆனா பட்ஜெட்ல இதுக்கான நிதியை நாங்கள் ஒதுக்குகிறோம் அப்படி சொன்னா பரவாயில்ல. ஓகே. 63,000 கோடி சென்னை மெட்ரோ ரயிலுக்குன்னு சொன்னா அது ஜனங்க மத்தியில் எப்படிப்பட்ட கருத்தை உருவாக்கும்? ஓகே. அதே மாதிரி ரயில்வே எடுத்துங்க. ரயில்வேக்கு 1,10,000 கோடி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 2-3 ஆண்டுகளாக 2-3 திட்டங்களை அறிவிச்சிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து 2014-15 இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் 8.56 லட்சம் கோடியை நாங்கள் 5 ஆண்டுகளில் செலவு பண்ணுவோம். நாங்கள் 3 லட்சம் கோடி கூட செலவு பண்ணலை. அதுக்குள்ளே அந்த திட்டத்தை வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 19-20 நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆன உடனே அவங்க சொன்னாங்க 50 லட்சம் கோடி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் 12 வருஷத்தில். அப்படின்னா 6 வருஷத்தில் 25 லட்சம் கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அடுத்த வருஷமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த திட்டத்தை கை விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன பட்ஜெட்டில் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்னு ஆகஸ்ட் 15, 2019 பிரதமர் கொடியேற்றும் போது அறிவித்த அந்த திட்டத்தை அமல்படுத்த போகிறோம். நாங்கள் 102 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அதில் ரயில்வேக்கு 13.69 லட்சம். ரயில்வேக்கு 13.69 லட்சம்னா 19-20 அதில் வந்து 87% நிதியை ரயில்வேக்கு மத்திய அரசாங்கமே கொடுத்து உதவுன்னு சொன்னார். அப்போ 87% என்ன அர்த்தம்னா, முதல் ஆண்டு 1,33,000 கோடி செலவு பண்ணுவோம். அதாவது 1.28 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் பட்ஜெட்லேருந்து கொடுக்குன்னு சொன்னார். கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? 37,000 கோடி. அதே மாதிரி 2021க்கு 2.28 லட்சம் கோடி செலவு பண்ணோம் ரயில்வேக்கு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்லேருந்து. ஏன்னா 3 லட்சம் கோடி திட்டம் 2வது ஆண்டுக்கு. அதுக்கு பதிலாக அவங்க செஞ்சது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் சப்போர்ட்டு, ஜெனரல் பட்ஜெட் சப்போர்ட்டு வெறும் 42,000 கோடி. இப்போ என்ன நிலைமைன்னா, இப்போ 1,10,000 கோடி அறிவிச்சிருக்காங்க. ஓகே. என்ன பத்திரிகைகள்லாம் என்ன வந்ததுன்னு சொன்னால், தண்டவாளத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்கு 4,500 கிலோமீட்டர் தண்டவாளம் பழுதடையுது. நீங்கள் கணக்கு அவர் 2014-15 ரயில்வே மினிஸ்டர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா 5,300 கிலோமீட்டர் அரியர் இருந்தது தண்டவாளம் பழுது பார்க்க வேண்டியது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 2,500, 2,300, 3,500 அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4,500 பண்ணவே இல்லை. அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா, இன்றைக்கி 11,000 கிலோமீட்டர் தண்டவாளம் பழுதடைஞ்சிருக்கு. அதை புதுப்பிக்க வேண்டியிருக்கு. 61,000 கோடி அதுக்கு தேவைப்படுதுன்னு சிஏஜி சொல்லியிருக்கார். அப்போ அந்த 61,000 கோடியில் இப்போ என்னாச்சுன்னா, இந்த அவங்க ரயில் சம்ரட்சண கோஷ்னு கொண்டாந்தாங்க. ராஷ்ட்ரிய ரயில் சம்ரட்சண கோஷ், சேஃப்டி ஃபண்டு, நேஷனல் சேஃப்டி ஃபண்டு. அந்த ஃபண்டுக்கு 20,000 கோடி ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குன்னு சொன்னாங்க. அதில் 16,000 கோடி 14,000 கோடி தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குனதனுடைய விளைவாக இன்றைக்கி அரியர்ஸ் 93,000 கோடி தேவைப்படுது புதுப்பிக்கிறதுக்காக. ஆக இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து அந்த குறைச்சாங்கல்ல, அதை ஈடுகட்டுறதுக்காக 10,000 கோடி இந்த வருஷம் கூட கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது ஒரு 10,000 கோடி. சென்ட்ரல் இந்த 1,10,000 சென்ட்ரல் ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து ஒரு 10,000 கோடி அது தானாக வருது. இந்த இதுலேருந்து வரல, டீசல் செஸ்லேருந்து வர பணம். 5,000 கோடி ஏற்கனவே சேஃப்டி ஃபண்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம், பட்ஜெட்டில் கொடுக்குறோம். அது ஒரு அப்போ 25,000 கோடியை கழிச்சிட்டிங்கன்னா 85,000 கோடி தான் வருகிறது. அதாவது எவ்வளவு தேவை?
நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் படி இந்த ஆண்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை 2,70,000 கோடி. இப்போ என்ன சொல்றாங்க, நேஷனல் ரயில்வே பிளான் சொல்றாங்க. நேஷனல் ரயில்வே பிளானுக்கு என்ன நிலைமைன்னா அதுக்கு 38 லட்சத்துக்கு இப்போ அறிவிச்சிருக்காங்க. 38 லட்சம் கோடி 30 வருஷத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. வெறும் நம்பர்களை அறிவிக்கிறார்கள். இதற்கான நிதி எங்கிருந்து இருக்கிறது? உங்க பார்வை இல்லாம இந்த பட்ஜெட் நம்பர்களை அறிவிக்கிறார்கள், கற்பனையை விற்பனை செய்கிறார்கள். விவாதிக்கலாம். திரு ஷியாம் சேகர், 11% வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும், அதற்கான ஒரு பட்ஜெட். திரு இளங்கோவன் ரயில்வே துறையில இருந்து சொல்றாரு வெறும் எண்களை மட்டுமே விற்பதா இருக்கு, கற்பனைகளை விற்கிறாங்க, அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, முன்னாடி ரயில்வே பட்ஜெட்னு ஒரு சூப்பர்ப் டிராமா ஒன்று நடக்கும். அதுல எண்களை விட நிறைய கற்பனைகள் தான் இருக்கும். அது போயிடுச்சு. இப்போ அது நிறைய அவர் மிஸ் பண்றாரு. பொதுவாக இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில லாஸ்ட் இயர் பிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணோன்ற அந்த ஒரு நிர்பந்தம் நமக்கு இல்லாதது கோவிட்னால வந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு என்ன செய்தது என்பதை பார்ப்போம். அதான் சொன்னது, நாங்க பிஸ்கல் டெபிசிட்டை தூக்கிட்டு போயிட்டோம், 9.5% ஆஃப் ஜிடிபி கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 9.5% ஆஃப் ஜிடிபிக்கு பிஸ்கல் டெபிசிட்டை கொண்டு போனா எல்லா நேஷனல் ஏஜென்சியும் குதிப்பாங்க, இந்தியாவோட சாவரின் ரேட்டிங்கே காணாம போயிடும், ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சு விடும். அப்படியெல்லாம் இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோவிட் இருந்ததுனால இதெல்லாம் நடக்கல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்கன்னா, போன வருஷம் நான் 12 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், அதுல நிறைய பணம் மக்களுக்காக வெல்ஃபேருக்காக செலவு பண்ண வேண்டியிருந்தது. அதே அளவுல இந்த வருஷமும் நான் கடன் வாங்குவேன், ஆனால் அதில் அதிகமான ஒரு பங்கை நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறது. இன்வெஸ்ட் பண்ணுவேன்றத சொல்றாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் ப்ராபப்ளி அது நம்ம நண்பருக்கு அது பிடிக்காமல் போயிருக்கலாம். என்னன்னா, இவங்க எல்லாத்தையுமே 5 இயர்ஸ்க்கு இவ்வளவு பண்ணுமோ அப்படின்னு சொல்றாங்க, அல்லது 3 இயர்ஸ்க்கு இவ்வளவு பண்ணுவோம்னு சொல்றாங்க. அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையை அவங்க பட்ஜெட்ல வெளியிடுறாங்க. நிச்சயமா அது ஒரு ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை, அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அமைச்சர் அதை தெளிவாகத்தான் சொல்லியிருக்காங்க, நான் 5 இயர்ஸ்ல தான் இவ்வளவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. சோ 5 இயர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர்லயோ செகண்ட் இயர்லயோ செய்யக்கூடிய செலவுகள் ப்ராஜெக்டுடைய ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி குறைவாக இருக்கலாம், 3rd 4th இயர்ல அதிகரிக்கலாம். ஆனா ப்ராஜெக்டே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அதிலிருந்து இன்ஃபர் பண்றது சரியல்லன்னு நான் நினைக்கிறேன். சோ எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த வருஷம் 5.5 lakh crore இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அது தெளிவாக இருக்கிறது. போன வருஷம் சொன்னதை விட ஒரு 5000 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்காங்க. இவ்வளவெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருந்தும் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றேன், ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா வருவாய் சரியா இல்லைன்னா முதல்ல ப்ராஜெக்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கையை வச்சிருவாங்க, அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இதான் கவர்மெண்டோட ட்ரெடிஷனல், இதுல யார் ஆட்சியில இருந்தாலும் இதான் ட்ரெடிஷனல் போக்கு. ஆனா இந்த கிரைசிஸ கவர்மெண்ட் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தைரியமா தொடருவோம், 2 பக்கமும் நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. சோ வெல்ஃபேர்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெல்ஃபேர்னுடைய எக்ஸ்பென்ஸ்ல வரல. சோ ரெண்டுமே தொடர்ந்து நடக்க போகிறது அப்படிங்கறதா இந்த பட்ஜெட்டினுடைய சாராம்சமான மெசேஜ். அதுக்கான டெபிசிட் அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. 6.8% பிஸ்கல் டெபிசிட் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பில் ஒன்னு இருக்கு, அதுபடி பிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும்னு ஒரு அளவீடை வச்சுப்பாங்க. ஏற்கனவே அந்த அளவீடை தளர்த்தினாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா மேலும் அதை தளர்த்த போகிறோம்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா 4.5% பிஸ்கல் டெபிசிட் நான் 2025-26 தான் கொண்டு வருவேன் அரசு சொல்கிறது. இதன் சாராம்சம் என்னவென்றால், மக்களுக்கு தேவையான எல்லா வெல்ஃபேர் மெஷர்ஸையும் நான் அடுத்த 3-4 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் எந்த விதமான தடங்களோ இல்லாமல் நான் தொடர்ந்து செய்வேன்றதான் அரசினுடைய மெசேஜ். என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு ரீசனபிள் டீசன்ட் மெசேஜ் நினைக்கிறேன். இதை நம்ம ஃபைட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இணைப்புல இருங்க திரு ஷியாம் சேகர். காணொலியில நம்மோட இந்த அமர்விலையும் திரு நாகப்பன் இணைந்திருக்கார், அதே போல திரு ரமேஷ் பாபு தலைவர் கொடிசியா அவரும் இணைந்திருக்கார், PR பாண்டியன் அவர்களும் இணைந்திருக்கார். நம்ம அவர்களோட எல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இளங்கோவன் அவர்கிட்ட பேசிட்டோம். திரு ரகுநாத், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட்ல? இது ஒரு பாசிட்டிவா நிறைய அம்சங்கள் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதே நேரத்தில் மக்களுக்கான விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்றது திரு ஷியாம் சேகரோட பார்வை. ஜெனரலா இந்த வருஷம் வந்திருக்கிற பட்ஜெட்டை நான் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஃபைனான்சியல் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு 4 வகையில் பிரிச்சுக்கிட்டேன்னா, MSME செக்டரை மட்டும் பார்க்கும் பொழுது குறு சிறு நடுத்தர தொழில்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க கிளியராக எதிர்பார்க்கறது ஒரு ICU ட்ரீட்மெண்ட். பட்
இந்த பட்ஜெட்ல நிறைய ஹோப்ஸ் வருது. பிசினஸஸ் நிறைய வரப்போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரப்போகுது, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரப்போகுது. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துல என்ன வரப்போகுதுன்றதெல்லாம் அறிவிப்புகள் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு. பட்ஜெட் அதுதானே, அடுத்த வருமாண்டு இந்த நிதியாண்டு வரக்கூடிய இடத்துல என்ன அலோகேஷன் அப்படிங்கிறது மறுபடியும். இப்போ எம்எஸ்எம்இ எடுத்துக்கிட்டீங்கன்னா 15,000 கோடி அப்படின்ற ஒரு அலோகேஷனை பார்க்கும் பொழுது அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 7 கோடி எம்எஸ்எம்இஸ் இருக்கக்கூடிய இதில் போன வருஷம் பட்ஜெட்டும் போது இந்த ரீகிளாசிபிகேஷன் இல்லை. இந்த வருஷம் பட்ஜெட்ல ரீகிளாசிபிகேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ வந்ததுக்கு அப்புறம் 15,000 கோடி ஒன்றும் அவ்வளவு ஈஸியா வராது. ஒன்று. ரெண்டாவது வந்து கோவிட்னுடைய சிச்சுவேஷன் தாக்கம் இன்னும் முடியல, இன்னும் வரப்போறது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இனிமேல் இருக்க போற அடுத்த 6 மாதங்கள் இன்னும் கடுமையான நாட்களாக இருக்குமா அல்லது ஈஸியான நாட்களாக இருக்குமா? கடந்த 3 மாதங்கள்ல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கிடையாது. நீங்க இப்போ ஒரு ஸ்பிரிங்க இப்படி அழுத்தி வச்சிருக்கீங்க, அதை திடீர்னு ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பிரிங் ஜம்ப் தான் ஆகும். அதுக்காக உடனே மார்க்கெட் ஜம்ப் ஆயிடுதுன்னு சொல்ல முடியும்னாக்க சந்தோஷம் தான். எக்ஸெப்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, மத்த எல்லாமே ஒரு மாதிரி ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பாக்குறோம்ல. ஜிஎஸ்டி கலெக்ஷன் பத்தி சொல்றாங்க, அது எக்கனாமிக் சர்வேல இருந்தது. இப்போ நிதியமைச்சர் சொல்றாங்க 3 மாதங்கள்ல தொடர்ந்து 1 லட்சம் கோடிக்கு மேல ஜிஎஸ்டி கலெக்ஷன், அப்போ பிசினஸ் நல்லா நடக்குது அப்படின்னு தான் இண்டிகேஷன். நான் வந்து குறை சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐ எம் நாட் a critic of the government. ஓகே. அந்த ஜிஎஸ்டி உண்மை என்ன, நேற்று நைட்டு வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் 1.2 lakhs crore வந்துருச்சு. அதுதான் 4 வருஷத்துல ஹையஸ்ட் அப்படின்றதுல மகிழ்ச்சி தானே. உங்களுக்கு மகிழ்ச்சி தான், எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இது வந்து எப்படி வந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க கடந்த 3 மாதத்துல ரா மெட்டீரியலினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் 35% இருந்து 75% ஆயிருக்கு. அப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட் பாருங்க, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனி, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பாத்தீங்கன்னா 45% அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. அப்போ நீங்க என்ன பாப்பீங்க? பிரைஸ் இன்க்ரீஸ் வருது. ஒன்னு. ரெண்டாவது வந்து 5 கோடி டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போறன்ற பொழுது அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னுடைய காலாண்டினுடைய ஃபைலிங் ரிட்டர்ன் ஜனவரியில நடந்தது. அப்ப அது ஆட் ஆயிருக்கும். மூன்றாவது, கவர்மெண்ட் எடுத்த முயற்சியினால ஜிஎஸ்டி எவைடர்ஸ் எல்லாம் பிடிபட்டாங்க. அப்போ எல்லாருமே கம்ப்ளைன்ஸ் நெட்டுக்குள்ள வராங்க, அதனால ஒரு இன்க்ரீஸ் வருது. இத மாதிரி 4-5 காரணங்களை சொல்லலாம். ஆனால் இதே முறை கன்சிஸ்டன்ட்டா 1 lakh and add அப்படின்னு வர்றது இருக்குல்ல, 3வது மாதமாகவும் அது இருக்கும்போது மறுபடியும் வெறும் நம்ம வந்து ஒவ்வொரியா இருந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அது மறுபடியும் இமிடியேட் ஜம்ப் இருக்கத்தான் இருக்கும், மாறுதல் கருத்தே கிடையாது. ஆனா அடுத்த 6 மாதம் எப்படி இருக்கும் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ப்ராப்ளம் நம்ம எதிர்பார்த்தோம். நான் சொல்ல வர்றது வந்து நடுத்தர சிறு குறு தொழில் வர்க்கத்தினர் மட்டும் பேசுறோம். நம்ம அதுல பாதி பேருக்கு மேல அந்த பிராக்கெட்ல வரமாட்டாங்க. அந்த ரடார் ஆஃப் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் லிமிட் கீழே வர்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அது ஜிஎஸ்டி லிமிட்லயே வராது. இப்போ வந்து இவங்க கொடுத்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும். இப்போ இது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கனால இன்னும் அப்லோட் ஆகல, அவங்களுடைய ஆப்ல இன்னும் அப்லோட் ஆகல. அந்த டாக்குமெண்ட் பார்க்கணும். சோசியல் செக்யூரிட்டி, விமனுக்கும் கிக் லேபரர்ஸ் அண்ட் இது கொண்டு வந்து நல்ல ஒரு முயற்சி, அதுல மாறுதல் கருத்து கிடையாது. அதே மாதிரி சில கஸ்டம்ஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பாதிப்பு நிச்சயமா தெரியும். ஏற்கனவே நான் ஒரி பண்ணிட்டு இருக்கிறது ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்ஃபிளேஷன் அதிகமாயிருமோன்ற பயம் இருக்கு, விலை அதிகமாயிருமோன்ற பயம் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்டன்லயும், ரா சில்க்லயும், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்லயும், சோலார் எக்யூப்மெண்ட்லயும் கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமாயிருக்கு. அப்ப விலையேற்றம் அதிகமாக வரும். மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கில்லிங். இன்னைக்கு ஸ்கில்லிங் வந்து மேடம் வந்து நல்லா அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ ஒரு துபாயோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன், ஜாப்பனீஸோட ஒரு சேர்ந்து கொலாபரேஷன், தென் யூ ஆர் இம்ப்ரூவிங் த ஸ்கில் ஆஃப் த பீப்புள் அப்படின்றதுல மாறுதல் கருத்தே கிடையாது. நல்ல முயற்சி. ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்க்கணும். இன்றைய தேதியினுடைய தலையாய பிரச்சனை 3. லோனை எப்படி கட்ட போறோம், கையில எப்படி பணம் இருக்க போகுது. நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிபேட் இன்னைக்கு எல்லா இண்டிவிஜுவல்ஸும் எதிர்பார்த்தது இன்னைக்கு கிடைக்கல. வயதானவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ரிலாக்ஸேஷன் எக்ஸம்ஷன் இல்ல, எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஃபைலிங் த ரிட்டர்ன் தானே தவிர எக்ஸம்ஷன் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி எதிர்பார்த்தது என்ன, நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் பாதிக்கப்படல, பெரிய கம்பெனிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் பாதிக்கப்படல. பட் மீதி நடுத்தர வர்க்கம் அதற்கு கீழே வாங்குறவங்களுக்கு சம்பளம் வராம இருந்திருக்காங்க.
அவங்களுக்கு எக்ஸம்ஷன் வரல. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ரகுநாதன். நான் மற்றவர்களுடைய கருத்தை கேட்டு வரேன். நான் திரு நாகப்பன் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். திரு நாகப்பன், ஓவராலா இந்த பட்ஜெட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கா? ஒரு கிரைசிஸ்ல போயிருக்கோம், -7.7 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்மளுடைய இந்த கொரோனாவால ஏற்பட்ட வீழ்ச்சி 11% நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அதற்கான ஒரு பட்ஜெட்டா இது இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் பட்ஜெட்டுக்கு முன்பு நாம் விவாதித்த போது கூட நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வரவுக்குள் செலவு இருக்க வேண்டும்ன்றது நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன். இல்லைன்னா நம்ம கனவுகளை தான் விட்டுக் கொண்டிருப்போம். இப்ப இதற்கு பணம் எங்கு தேட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. 80,000 கோடி நான் கடன் வாங்க போறேன்னு அரசு சொல்லி இருக்கு. இதனால இந்த பட்ஜெட் அதற்குள்ள ஒரு அடிப்படை இது எங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிகப்பெரிய அளவுல டெவலப் பண்ணணும். அதற்கு நிறைய அரசு செலவு பண்ண ரெடியாக இருக்கிறது. அரசிடம் பணம் இல்லை, அதை கடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இது நடக்குமானால் ஒரு வளர்ச்சியை ஒரு பக்கம் ஒரு பகுதிக்கு நிச்சயமாக வளர்ச்சியை நிச்சயமாக கொண்டு செல்லும். இது ரோட் சாலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்கலாம். ஆனால் சில நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு முதலீட்டாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அந்த கம்ப்ளைண்ட் 75 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லி இருக்குது. ப்ரீஃபில்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல கேபிட்டல் கெயின்ஸ் இன்க்ளூட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் வங்கி அஞ்சலக சேமிப்பு வரக்கூடிய அந்த வட்டி வருவாய் முன்கூட்டியே அதுல போட்டு கொடுக்கறது இப்படிங்கிறது. அதே மாதிரி டிவிடெண்ட் வருவாயில அதுக்கு டிடிஎஸ் கிடையாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். பொருளாதாரம் ஒரு பரந்த விருந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 20,000 கோடி இந்த ரீகேப்ங்கிறது ஒவ்வொரு வருஷம் சொல்றாங்க. அது நிச்சயமாக பத்தாது. பட் அரசு எங்க போகும் பணத்திற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் இந்த 20,000 கோடியை மட்டும் வைத்து, ஏன்னா பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரை 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா பொதுத்துறை வங்கிகள் அல்லது வங்கிகள் மொத்தமாக வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த 3 கன்சிக்யூட்டிவ் மாரட்டேரியம் அந்த பீரியட் முடிஞ்ச இப்ப ரிசல்ட் வரும்பொழுது வாராக்கடன் பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய சிறு குறு நிறுவனங்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரை இதுல தாண்டி வர கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை எப்படி சந்திக்க போகிறோம்? இரண்டாவது, புதிதாக அவங்க கடன் கொடுக்கணும். அப்பதான் தொழில் வளர்ச்சி இருக்க முடியும். அதற்கான பணத்திற்கு எங்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. இதை விட டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட் சிஆர்ஏஆர் அந்த கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அடிக்வசி ரிக்வயர்மெண்ட், அதையும் மீட் பண்ணணும். இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது போக இந்த சிறு குறு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அந்த தனிநபருக்கு எப்படி ப்ரீஃபில்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னோ அந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிட்டர்ன், ப்ரீஃபில்ட் ரிட்டர்ன், இது சாதாரணமான விஷயமா நம்ம நினைக்கலாம். தொழில்துறைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இதுல ஒரு இது என்ன பெரிய விஷயமான்னு தோணலாம். ஆனால் சிறு குறு நிறுவனங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸே அவங்க உயிரை வாங்கிடும். அது பெரிய விஷயம். அதுக்கு அந்த ஆங்கிள் இது ஃபுல்ஃபில்டா வரும்பொழுது இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கிராப், காப்பர், ஸ்டீல் அதுல உள்ள அந்த டியூட்டி குறைச்சிருக்கிறது, அந்த டாக்ஸ் ஆடிட் எக்ஸம்ஷன் 2 மடங்காக அதிகரித்திருப்பது, இதெல்லாம் நிச்சயமாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயங்களாக நான் கருதுகிறேன். நன்றி திரு நாகப்பன். இணைப்புல உங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. நான் சத்யகுமார் கொஞ்சம் காத்திருக்கணும். நான் கொடிஷியாவுடைய நேரடியாக அவங்களுடைய அனுபவங்களையும் கேட்டலாம். திரு ரமேஷ் பாபு இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ் பாபு, அறிவிப்புகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களா உங்க இண்டஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்ல உங்களுடைய பார்வை? சார், இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பட்ஜெட் வெல்கம் பண்ணுறோம். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் நிறையா இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் நிறையா இருக்கும்போது கண்டிப்பாக இது எம்எஸ்எம்இக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட், ரயில்வேஸ் அண்ட் தென் ஷிப்பிங், 3லையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்க. அப்புறம் அக்ரி ஸ்பெண்டிங் நல்லா இருக்குங்க. அக்ரிக்கு நல்லா கிரெடிட் பார்த்தீங்கன்னா 16.5 lakh crore கிரெடிட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஆகும். அடுத்தது 7 டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில். கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு டெக்ஸ்டைல் பார்க் வரும்னு எதிர்பார்க்குறோம். இது கண்டிப்பாக எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஆகும். இப்போ நீட் ஆஃப் தி அவர் ஸ்டீல் பிரைஸுங்க. ஸ்டீல் பிரைஸ் மேடம் டச் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிராப்புக்கு 0% பண்ணிட்டாங்க. இம்போர்ட் டியூட்டி 0% பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்போ நமக்கு இப்போ ஸ்டீலுக்கு 12.5% இருக்கிறது 7.5% பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கு 15,700 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனோட இன்டெப்த் எங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கல. அதில் எந்தெந்த செக்டார்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அது செக் பண்ணுங்க. அடுத்தது வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா
புது வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்றாங்க. கண்டிப்பா அது வந்து எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகுங்க. இப்போ கொரோனா காலத்துல தொழில் கொஞ்சம் நலிவடைந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இப்போ மீண்டும் தொழில் முழுமையா வந்து இப்போ ரிவைவ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அடுத்த 6 மாதங்கள் அல்லது அடுத்த ஓராண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல உங்களுக்கு ஏதாவது அச்சங்களோ அல்ல அதுல இன்னும் கூடுதலான கவனம் வேணும்ன்ற மாதிரி இருக்கா? திரு ரகுநாதன் குறிப்பிட்டாரு அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லையில இருந்து அவர் பேசினார். சார் இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசமா இங்க ஆர்டர் பொசிஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குங்க. இப்போ எங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் இப்போ இருக்கிறது ரா மெட்டீரியல் ப்ராப்ளம் தான் எங்களுக்கு இருக்குது. ஆனா ஆர்டர் பொசிஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஃபியூச்சர் இந்த நெக்ஸ்ட் 1 இயருக்கு நல்லா இருக்கும்னு எங்களோட கணிப்புங்க. ரைட், இணைப்பில் இருங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரபு தாமோதரனும் நம்மோட இணைந்திருக்கார் ஜவுளித்துறையிலேருந்து, அவர்கிட்டையும் பேசலாம். அதுக்கு முன்னதாக சத்யகுமார், ஓவரால் பட்ஜெட்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வரைக்கும் நம்ம பார்த்த பட்ஜெட்ல வந்து இந்த ஹிஸ்டாரிக் பட்ஜெட் சொன்னாங்க. பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனாலிசிஸ் வந்து தேர் இஸ் நத்திங் ஹிஸ்டாரிக். தட்ஸ் மை வியூ. ஏன்னா இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா the impact of the budget எந்த வேர்டிங் பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் இருக்கு, ஓகே, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த அசெட்ஸ் இருக்கு, மானிட்டைசேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேஜரா ஐ குட் ஏபிள் டு see. அப்படின்னும் போது பிரைவேடைசேஷன் பண்றது தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த பூஸ்ட் ஆகப்பட்டது யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வருவாயாகப்பட்டது 1,20,000 crores ஏறும்போது அப்போ ரெவன்யூ வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆக தான் போகுது. ஏன்னா ஒன்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ள ஒருத்தர் வேல்யூ செயின்ல வந்துட்டாலே ரெவன்யூ ஏற தான் போகுது. அப்போ அந்த ஏற ரெவன்யூ யாருக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து salaried people, இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ். அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலா கம்ப்ளையன்ஸ் பர்டன் தான் ரெடியூஸ் பண்றாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதீங்க, இல்லாட்டி வந்து ப்ரீஃபில் ஃபார்ம் உங்களுக்கு வரும். எக்ஸம்ஷன் எதுவுமே இல்லை, ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுத்துருக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது, ஹவுசிங் செக்டரை நீங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னா, ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணணும்னு சொன்னா, ரியல் எஸ்டேட் அந்த வீடு வாங்குறதுக்கான லோன் இப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் மெனி மிடில் கிளாஸ் பீப்புள் டு பை ஹவுசஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கிறத அந்த இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் நீடிச்சு அவங்களுக்கு கொடுத்திருந்தா மேபி 100% அந்த மொத்த இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா கொடுத்தா டெஃபினட்டா வந்து ரியல் எஸ்டேட் செக்டார் பூம் ஆகும். இப்போ அஃபோர்டபிள் ஹவுசிங்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு எக்ஸம்ஷன் அதை கண்டினியூ பண்றாங்கல்ல? கண்டினியூ பண்றாங்க. பட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். இன்னும் ஃபர்தரா ஆக்ஸலரேட் பண்ணிருக்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது இப்போ 2004ல பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் இருந்தது. அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும்போது அப்ப நிறைய பேர் வீடு வாங்கினாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி இருக்கு. ஏன்னா இப்போ எக்கானமி கிக் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அஜைல் ஒர்க்கிங் மாடல் வந்துருச்சு. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் இண்டிவிஜுவல். ஏன்னா ஜிஎஸ்டி வருவாய் ஏறுது, இன்டைரக்ட் டாக்ஸ்ல வர பெனிஃபிட்டை தூக்கி ஆனஸ்ட் டாக்ஸ் பேர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். யார் ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்? whoever is paying tax. பட் அதுல முக்கியமான ஆனஸ்ட் டாக்ஸ் பேர் salaried people. salary வாங்கும் போதே 192 TDS டிடக்ட் பண்றோம். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிருக்கணும். ரெண்டாவது, farmers issue. Having come from a farming community, I know that there is a pain for the farmers. There is a mismanagement. In the past 7 to 8 months, there is a mismanagement in the country with respect to farmers. Farmers க்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you are talking about farm bill, of course it is stayed now, but அதை பத்தி பேசும்போது farmerக்கு வேல்யூ செயினை வந்து ஃபார்மலைஸ் ஆக்கணும். வேல்யூ செயினை ஃபார்மலைஸ் ஆக்காம நீங்க ஒரு ஃபார்மல் பில் கொண்டு வர முடியாது. அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அப்படி ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்? இப்போ மினிமம் செல்லிங் பிரைஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு 1.5 times MS சுவாமிநாதன் சொன்னதை வந்து இந்த கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்ரிஷியேட்டட். பட் அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லும் பொழுது ஓப்பன் காம்படிட்டிவ் பிரைஸ் விடக்கூடாது. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஏன் அஃபெக்ட் ஆவாங்கன்னா நாளைக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். இப்போ ஊபர் ஓலா எடுத்துக்கோங்களேன், அக்ரிகேட் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கமிஷன் கொடுத்திருந்தாங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கமிஷன் டிலே ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் தான் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சது. வர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் இருக்கு. இது யாரால் மைக்ரோ என்டர்பிரனர்ஸ். அப்படின்னும் போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னா எம்எஸ்பி மாடல்ல பிரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் கொண்டு வரணும். ரெண்டாவது, கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இருந்திருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபார்மருக்கு செப்பரேட் கோர்ட், where their speedy redress இருக்கணும். criminalization of people who are procuring if they are not paying them on time. so அதனால working capital issues அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து agriculture council ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். if you are talking India as an agrarian economy, GST க்கு எப்படி நம்ம GST council செட் பண்ணோமோ, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸும் யூனியன் மினிஸ்டரும் சேர்ந்து உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் டிசைட் பண்ணணும். இட் இஸ் both சப்ஜெக்ட் ஆஃப் both. அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்ல. லாஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா MSME, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இதுக்கு வந்து 15,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். வாட் வி ஆர் லுக்கிங் அட் இஸ்
whether tax rate can be reduced for MSME. ஒரு தொழில் தொடங்குறாருன்னா இன்னைக்கு யாரும் ஸ்டார்ட் அப் பாலிசில போய் அப்ளை பண்ணி தொழில் தொடங்குறது கிடையாது. எவ்வளவு பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில போயிட்டு அப்ரூவல் வாங்கி ஸ்டார்ட் அப் வந்து 2 to 3 years பிரேக் எல்லாம் எடுக்கிறாங்க? யாருமே கிடையாது. MSME தொடங்கும் போது ஒரு இண்டிவிஜுவலா தொடங்குறாரு, அப்புறம் பார்ட்னர்ஷிப் போவாரு, LLP போவாரு, கம்பெனி போவார். இந்த ஸ்டேஜஸ்ல அந்த MSME வளரும் பொழுது அவங்களுக்கு இன்னைக்கு தேவை என்னன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். எப்ப கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கும்? டாக்ஸ் பே பண்றது கம்மியானதான் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ஆண்டர்பிரனர் கிட்ட டைரக்ட் டாக்ஸ் கம்மியாச்சுன்னா அவர்கிட்ட பணம் இருக்கும், அந்த பணத்தை தூக்கி பிசினஸ்ல போடுவாரு. அப்ப டிமாண்டும் சப்ளையும் கிக் ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து கொடிஷியா எல்லாம் வெல்கம் பண்றாங்களே நேரடியா பிசினஸ்ல இருக்கு. இட் இஸ் a welcome 15,000 crore additional. பட் நான் என்ன சொல்றேன்னா மோர் கிரிட்டிக்கலி இது செய்யணும்ன்றது என்னோட பாயிண்ட். ஓகே, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் I wanted to make. லாஸ்ட் ஒன் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா MSME வந்து இப்ப விக்கிறாங்க பொருள். ஓகே, கவர்மெண்ட்க்கு விக்கும்போது கவர்மெண்ட் இஸ் நாட் பேயிங் them back on time. So 45 days payment term வரணும். நம்ம பேசலாம் சத்யா. அடுத்த 2 துறைகளுடைய முதல்கட்ட கருத்தை நான் கேட்டுக்கிறேன். வேளாண் துறையில இருந்து திரு PR பாண்டியன் இருக்கார். கொள்முதல் செய்வது தொடரும் அப்படின்னு இருக்காங்க. நெல் கொள்முதல் வந்து தொடர்ந்து அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறையாகவும் வேளாண் துறை தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க பாண்டியன்? ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல இது மிகுந்த ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டா இருக்கு. என்னன்னா இவங்க அறிவிச்சிருக்கிற எதுவுமே உண்மையை சொல்ல அவங்க மறுக்கிறாங்க. இப்ப அவங்க MSP தொடரும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்வது தொடரும்னு சொல்றாங்க. அது இந்த ஆண்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால தொடருங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொரு ஆண்டும் இவங்க தேவைக்கு பிரச்சனையின் அடிப்படையில் தான் கொள்முதல் பண்ணணுங்கிற கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. அதனாலதான் இந்த ஆண்டு தொடருங்கிறாங்க. அடுத்த ஆண்டு தொடருமானா அவங்க உத்தரவாதம் கிடையாது. இதுக்குதான் நாங்க விவசாயிகள் போராடிட்டு இருக்கோம். ஆகவே இது சொல்றது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை போராட்டத்தை தெரிந்திருப்பதற்கான ஒரு அறிவிப்பு. அப்புறம் இவங்க சொல்றாங்க நாங்க வந்து கொள்முதல் ரெட்டிப்பா இருக்குது, விலை ரெட்டிப்பா இருக்குது, 2 மடங்கு ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2013 இருந்து இன்னைக்கு சொல்றாங்க. நான் 2013 ஒரு மூட்டை DAP 375 ரூபா, அன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல்லோட விலை 1000 ரூபா 1100 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் 2000 ரூபா, ஒரு மூட்டை DAP 1500 ரூபா. இது எந்த வகையில இவங்க ஒப்பிட்டு சொல்றாங்க? இப்ப வேளாண்மைக்கு கொள்முதல் உத்தரவாதப்படுத்துறாங்க, ரைட்டு. சென்ற ஆண்டு கொள்முதல் பல மடங்கு நான் வந்து உயர்த்தி காட்டியிருக்கேன்னு சொல்றாங்க, ரைட்டு. ஏன் அதுக்கு முந்தைய ஆண்டு கொள்முதலை உயர்த்த முடியல உங்களால? அப்ப கொரோனாவுல உலக பொருளாதாரமே வீழ்ந்த போது இந்திய பொருளாதாரம் வேளாண் உற்பத்தியால பாதுகாக்கப்பட்டது பிரதமரை வாழ்த்தினாரு. இல்ல திரு பாண்டியன், நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு முந்தைய ஆண்டையும் அவங்க குறிப்பிட்டாங்க. இந்த ஆண்டுல எவ்வளவு கொள்முதல், அதுக்கு முந்தைய ஆண்டுல எவ்வளவு கொள்முதல், தொடர்ச்சியாகவே நெல் கொள்முதலோட நாங்க வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். நிதியமைச்சர் சொல்றது இந்த ஆண்டுலயும் கூடுதலாக நாங்க கோதுமை மட்டும் இல்ல நெல் எல்லாமே கொள்முதல் செய்வோம் அப்படிங்கறத அவங்க குறிப்பிடுறாங்க. அதுல ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்துகிட்டே இருக்கின்றாங்க. கொள்முதல் செய்யக்கூடிய தொகை என்பது அதிகரிச்சுதான் இருக்கு சொல்றாங்க. அதாவது இந்த ஆண்டும் தொடருங்கிறாங்க. நல்லா அந்த வார்த்தையில நீங்க சாணக்கியம் இருக்கு. தொடரும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா உலகத்துக்கு உணவு தட்டுப்பாடு வந்திருக்கு, ஏற்றுமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, பொருளாதாரம் விவசாயத்தினாலதான் பாதுகாக்கப்படுதுங்கிறதுனால அவங்க கொள்முதலை உயர்த்துறாங்க. அவங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் கொள்முதலை உயர்த்தி பண்ணுவாங்க, எவ்வளவு வேணுமாலும் கொள்முதல் பண்ணுவாங்க. தேவை இல்லைன்னாக்க கொள்முதல் பண்றது இல்லைங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனா விவசாயி தேவையா தேவையில்லையா, அரசு விலை கொடுக்குதா கொடுக்கவில்லையான்னு பாக்குறது கிடையாது. நாங்க கொள்முதலை உயர்த்திக்கிட்டே இருக்கோம். ஒண்ணு, இப்ப அவங்க இந்த ஆண்டுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? வேளாண் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன செஞ்சிருக்காங்க? எதை குறியிட்டு காட்டுறாங்க? எதுவுமே கிடையாது. நதிகள் இணைப்பு திட்டத்தை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல. நிலத்தடி நீர் மேம்பாடு, இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நீர் செறிவூட்ட திட்டங்கள், அதை பத்தியான எந்த அறிவிப்புகளும் இல்ல. 6 ஏரிகள் பராமரிப்பு, அணைகள் பாதுகாப்பு, எதை பத்தியுமே இல்ல. ஏன்னா இவங்களால எதை குறிப்பிட முடியாது. சட்டம் செயல்பாட்டுக்கு வருது. அப்ப இடைக்கால தடை விதிச்சிருக்கிறதுனால இவங்க பட்ஜெட்லயே குறிப்பிடறதுக்கு அச்சம் இருக்கு. ஏன்னா சட்டப்படி இவங்க நீராதார பராமரிப்பு வரைக்கும் தனியார்ட்ட கொடுக்க போறாங்க. அதனால இவங்களால எதையும் குறிப்பிட முடியல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப உதய திட்டம் சொல்றாங்க, மின்சார திட்டம். இப்ப இன்னைக்கு என்ன அறிவிக்கிறாங்க? தனியார்னு சொல்லாம விவசாயிகள் விரும்புற நிறுவனங்கள்ட்ட மின்சாரத்தை வாங்கிக்கலாங்கிறாங்க. இதோட என்ன அதிர்ச்சி அளிக்கலையாது? அப்ப இலவச மின்சாரத்தை தனியார் நிறுவனங்கள் கொடுக்க போகுதா? அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? எங்களுக்கு வீட்டுக்கான மின்சார கட்டணம் இருக்கு, அதுக்கு பல சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குது. இப்ப நாங்க தனியார்கிட்ட போய் வாங்கினோம்னா அதுக்கான சலுகைகள் உண்டா? அதை பத்தி இந்த பட்ஜெட்ல தெளிவுபடுத்துறாங்களா? எதனா அதிர்ச்சி அளிக்கிற பட்ஜெட் இது. ரொம்ப சாணக்கியமான வார்த்தைகள் மட்டுமே காரணம் காட்டி முடிக்கிறாங்க. 16 லட்சம் கோடி இந்த ஆண்டு கடன் இழக்க சொல்றாங்க. ரைட், இணைப்புல இருங்க திரு பாண்டியன். திரு பிரபு தாமோதரன்,
ஜவுளித்துறைக்கான சில அறிவிப்புகளும் வந்திருக்கு. குறிப்பா தொழில் பூங்கா தமிழகத்திலேயும் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? நாங்கள் 2-3 விஷயங்கள் எதிர்பார்த்தோம். அதில் வந்து இந்த ஒருங்கிணைந்த மெகா அப்பேரல் சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நித்தி ஆயோக் அமைப்பு ரெக்கமெண்ட் பண்ணது. இப்போ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 பூங்காக்கள் இந்தியாவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏன் இது தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்ம நிர்பார் பாரத்லேயே வந்து 2 காம்பனண்ட்ல ஒன்று வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற துறைகளில் சாம்பியன் நிறுவனங்கள் உருவாக்குவது. ஸோ இப்போ China +1 ஸ்ட்ராட்டஜினால நிறைய பிஸ்னஸ் வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டெக்ஸ்டைல்லையே பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஷிஃப்ட் நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கோம். அப்பேரல்ல இன்னும் அந்த ஷிஃப்ட் நடக்கலை. இந்த வருடம் சைனா 8% அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அமெரிக்க சந்தையிலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் வியட்நாமுக்கும் கம்போடியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போன அளவுக்கு நமக்கு வரல. அதுக்கு வந்து ஸ்கேல் பில்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அந்த ஸ்கேல் பில்டு பண்ணணும்னா எம்எஸ்எம்இ என்டர்பிரனர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்களால கிரியேட் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். அதை மனதில் வைத்து தான் இந்த காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளக் அண்ட் பிளே மாடல் வந்து, இந்த பிளக் அண்ட் பிளே மாடல்ங்கிறது நான் முதலீடு பண்ணணும்னு நினைத்தேன்னா இயந்திரத்திலும் மனித வளத்திலும் ரா மெட்டீரியலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பார்க்கில் இருக்கும். இது வந்து குயிக்கா வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த பார்க்க பொறுத்தளவு அவங்க இது வரைக்கும் இடங்கள் சொல்லல. 7 பூங்காக்கள் இந்திய அளவில் அமைக்கப்படும் சொல்றாங்க. தமிழகம் 2 பூங்காக்களுக்கு தகுதி உள்ளது. ஏன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ல ஆல் இண்டியா கான்ட்ரிபியூஷன் 35% நம்ம தமிழகத்திலிருந்து இருக்கிறதுனால 2 பூங்காக்கள் இங்க அமையலாம். அந்த இனிமேல் தான் ஒர்க்கே இருக்கு. தொழில்துறை, மாநில அரசாங்கத்துடைய பங்கு, எல்லாரும் இதை வந்து ஒரு நல்ல பிளேஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணி இதை 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த China +1 ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து எப்போ வருதோ அப்போ யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த 3 இயர்ஸ்க்குள்ள இது கொண்டு வரதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவதாக நாங்கள் போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துக்கு ஏன்னா ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நாடுகள் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கிறாங்க. கொரோனாக்கு பிறகு இன்னும் நெருக்கடியை சந்திக்கக்கூடியது, எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கு அடுத்து வரும் நாட்கள் அப்படின்னு பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் அதற்காக பயனளிக்கக்கூடியதா இருக்கு? இந்த ஒரு திட்டத்தை தாண்டி இரண்டாவது நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் என்னவென்றால், ரா மெட்டீரியல் ஸ்டேஜில் காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வரணும். எந்த துறை வளரணும்னாலும் ரா மெட்டீரியல் எனக்கு இன்டர்நேஷனல் லெவலில் கிடைத்து மற்ற ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், கம்பெனியோட எஃபிஷியன்சி எல்லாம் ஒன்று சேரும்போது எந்த நாடோட வேணாலும் நம்ம போட்டி போடலாம். ரா மெட்டீரியல் ஸ்டேஜில் சில மூலப்பொருள்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எந்த ஃபேஷன் குட்ஸ் எடுத்தாலும் ஸ்பாண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பாலிஸ்டர் சார்ந்த ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு. வெளிநாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் 33% விலை அதிகமா இருக்கு இந்தியாவில். என்ன காரணம்னா இறக்குமதி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கிற 2 நிறுவனங்களில் இருந்து மட்டுமே வாங்க முடிகிறது. அந்த இறக்குமதி பண்ண முடியாமல் ஆன்டி டம்பிங் டியூட்டி விதித்திருக்கிறார்கள். அது இந்த பட்ஜெட்டில் நீக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதை பத்தின ஃபைன் பிரிண்ட்ஸ் மேபி பட்ஜெட்டுடைய அறிவிப்புல இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கடைசியில் பிரிண்ட் பார்க்கும்போது தான் தெரியும் அதை பத்தி அறிவிப்பு வந்திருக்கான்ட்டு. அது பண்ணுனா இன்னும் வந்து கிரவுத் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக வந்து நாங்க நினைச்சது வந்து ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். காட்டனுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி 10% 0ல இருந்து போட்டிருக்காங்க பருத்திக்கு. காட்டன் வந்து குளோபலி கனெக்ட் ஆன கமாடிட்டி. ஆல்ரெடி வந்து இந்திய பருத்தி உலக நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. சில வெரைட்டி இங்க இல்லாததை நம்ம இறக்குமதி பண்றோம். ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியா இருந்ததை புதிதாக இந்த வரி போட்டிருக்காங்க. எதன் காரணமாக? ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தின முழுதான புரிதல் இன்னும் வரல. அது வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியிலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி போயிருக்கோமோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னாலங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு ஆர்டர் நிறைய இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. எங்களுக்கு வேற சவால்களும் இருக்கு. மேன் பவர் ஷார்டேஜ், இங்க வடநாட்டு தொழிலாளர்கள் வந்தால் ஒரு அர்பனைசேஷன், ஃபேமிலி லெவல்ல இங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தால்தான் அந்த நீண்டகால சவால்களுக்கு வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் திரு பிரபுதாமோதரன். 3வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் திருமிகு நிர்மலா சீதாராமன். பல்வேறு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிவிப்புகளில் துறை சார்ந்த வல்லுநர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இதுல குறிப்பா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் குறித்து நிறைய விவாதங்கள் நடந்தது. திரு ரகுநாதன், அதுல ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்க பார்க்கலையா? கடந்த 10 மாதமா என்ன பாக்குறீங்க? பாசிட்டிவிட்டி தானே பாக்குறீங்க. ஆத்ம நிர்பர் பாரத் பாசிட்டிவிட்டி தானே. PLI ஸ்கீம் பாசிட்டிவிட்டி தானே. தொழில்கள் பழையபடி திரும்பிருச்சு, GST அதிகமாயிருச்சு, பாசிட்டிவிட்டி தானே. பாசிட்டிவிட்டியை பார்க்கறது ஒரு புறம்.
பட் இதனால பாதிப்படைஞ்சு ஒரு 30% மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து முதல்ல 3 மாதமா இண்டஸ்ட்ரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது இண்டஸ்ட்ரி பீப்புளோட, நீங்களும் ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் ஆல்சோ ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி, நான் அதுல தான் கேக்குறேன். அதையும் வச்சுட்டே நம்ம பேசலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. இஸ் இட் a fact or not? ஒண்ணுமே இல்ல. ஒரு 100 பேர் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்ப 60 பேர் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு பண்றக்கூடியது 30% அதிகமானது இருக்கும். அந்த 30 பேரை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, புரியலையா? கன்சம்ஷன் ஹாஸ் கம் பேக் டு த நார்மல்சி. இது நம்ம எந்த த்ராட்டிலும் பண்ணாமையே அது பழையபடிக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த கன்சம்ஷனை ஈட்டன் பை ஒன்லி 70% ஆஃப் த பீப்புள். அப்போ அந்த 30% மக்கள் காணாம போகும்பொழுது, தொழில் முனைபவர்கள் காணாம போகும் பொழுது, இன்னைக்கு அவங்களால கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஆனா அப்படி கணக்கு எடுக்கிறது இல்லை. இப்போ ஒரு கம்பெனியை நான் வேல்யூவேஷன் பண்றேன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் வேல்யூவேஷன் தான் நான் பண்ணுவேன். இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, லாஸ் பண்றாங்கன்னு வேல்யூ பண்றது இல்ல. இந்த கம்பெனி அடுத்த 5 ஆண்டுகள்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். அப்போ ஒரு 30% இண்டஸ்ட்ரீஸ் மூடப்படுமே ஆனால் அதனால ஏற்படக்கூடிய இழப்பு 20 கோடி மக்கள் இருக்கும்ன்றதான் சொல்லப்படுறது. ஏன்னா இவங்களுடைய வளர்ச்சி அது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பார்க்கும்பொழுது, 10 ஆண்டுகளுக்கு பார்க்கும்பொழுது, ஏன்னா இன்னொன்னு உடனடியாக கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு இன்னைக்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப குரூஷியல் பட்ஜெட், ஒரு பொதுவான பட்ஜெட்டாக அவங்களே சொன்ன மாதிரி 100 ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு பட்ஜெட். அப்ப ஏற்கனவே இடைப்பட்ட காலத்தில் சொன்னது தானே இன்னைக்கு பார்த்திருக்கோம். PLI ஸ்கீம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தானே, ஆத்ம நிர்பர் ஸ்கீம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தானே, இம்போர்ட்டை குறைக்கணும், லோக்கல் மேனுஃபேக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லப்பட்டது தானே. இப்ப நான் உங்களை 2 கேள்வி கேட்கிறேன். சில பாயிண்ட்ஸ்ல இம்போர்ட் டியூட்டிஸை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, சில பாயிண்ட்ஸ்ல இம்போர்ட் டியூட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சோலார் இன்வெர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5%ல இருந்து 20% ஆக்கியிருக்காங்க. நான் சோலார்ல 35 வருடம் இருந்தவன், என்னால் அடிச்சு சொல்ல முடியும். சோலார் இன்வெர்டர்ஸ் இந்த கண்ட்ரியில நாட் ஈவன் 20% மேனுஃபேக்சரிங். ஓகே, அப்ப 80% உள்ள வரக்கூடிய மெட்டீரியல்ல 20% அதிகமாகும் பொழுது எண்ட் பிரைஸ் அதிகமாகும். எண்ட் பிரைஸ் அதிகமாச்சுன்னாக்க உடனே வாய்ப்புகள் விற்கிறது குறைஞ்சு போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப அது இல்ல. இப்ப தேவை என்ன? 6 மாதம் மாரட்டோரியம் முடிந்தது. அப்ப நம்ம நினைச்சது இவ்வளவு நாள் போகும்னு நினைக்கல. இப்போ இன்னும் கோவிட்னுடைய பயம் இருக்கு. அப்ப அந்த மாரட்டோரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். ஒன்னு. ரெண்டாவது, ஜிஎஸ்டியினுடைய ரேட்டை குறைச்சிருக்கணும். அடுத்த ஒரு வருடங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியினுடைய ரேட்டை குறைச்சிருந்தாக்க பாதிப்புகள் இல்லாம இருந்திருக்கும், பிக்கப் ஆயிருக்கும் டிமாண்ட். மூணாவது, மக்களுடைய கையில பணம் போகணும்னாக்க அதுக்கு என்ன வழி இந்த பட்ஜெட்னால வந்திருக்குன்னு சொல்லுங்க. கம்ப்ளையன்ஸ், ஈஸ் ஆஃப் கவர்னன்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் ஈஸி பண்ணலாம். ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஜிஎஸ்டி இது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்லயே ஒரு வாட்டி நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டிஃபரெண்ட் இடத்துல இருந்து கேப்சர் பண்ணுது. அதுதான் சாஃப்ட்வேர். அது ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங்ன்றது ஒரு வித்தை கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்கா வர்றது தான். அது இது எதிர்பார்த்த. பட் இன்னும் இந்த 30% வந்து ஸ்ட்ரகிள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. 30% மக்கள் எதனால பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கணும். அப்ப நம்ம ரமேஷ் பாபுட்டி கேட்கலாம். இப்போ வந்து முழுமையா 100% இண்டஸ்ட்ரியும் பிக்கப் ஆயிடுச்சா, ரிவைவ் ஆயிடுச்சாங்கிற கேள்வியை திரு ரகுநாதன் முன்வைக்கிறாரு. கோவையில இருக்கக்கூடிய சூழல் இப்ப வந்து ஒரு 100% பணியாளர்களோடு முழுதா இயங்க தொடங்கிருச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா சிறு குறு தொழில் நிறுவனங்கள்? சார் இப்போதைக்கு எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேல நல்லாவே இருக்குங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து லேபர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. லேபர் இஷ்யூஸ் இப்ப படிப்படியா சரியாயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அடுத்து இப்ப ரா மெட்டீரியல் இஷ்யூஸ் இருக்கு, அது இப்ப வந்து சரியாயிரும் இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம். சரியாயிருச்சுன்னா அடுத்த 1 இயருக்கு நல்லா இருக்கும்னு எங்களோட எதிர்பார்ப்புங்க. ஏன்னா இங்க பொறுத்தளவுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆர்டர்ஸ் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா வச்சிருக்காங்க. பம்ப் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, மற்ற இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ரைட். பிரபு தாமோதரன் குறுக்கிட வரும். நீங்க பிரபு சார், இந்த கேள்விக்கு அவங்க கொடிசியா நண்பர்களை கூட நானும் ஒரு ஆன்சர் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த பழைய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது சில துறைகள் இருக்கு, சில துறைகள் இல்லாமல் இருக்கலாம். டிமாண்ட் வந்திருக்கு. எங்க போகணும், எங்க போக வேண்டிய தூரம் என்னங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷனை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம எக்கானமி வந்து நம்ம நினைத்த அளவு பர் கேபிட்டா இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிற என்ஜினை டிரைவ் பண்ணாம அது முடியாதுங்கிறது தான் எல்லா வல்லுநர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும். இப்ப இருக்கிற இந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டோம், இப்ப கன்சாலிடேட் பண்ணிட்டோங்கிறத தாண்டி வளர்ச்சிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எண்ணமா இருக்கு. அதற்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்ல சில விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு எங்க துறையை எடுத்துட்டீங்கன்னா $37 பில்லியன் ஒரு 5 வருஷமா அப்படியே இருக்கும். இந்த வருஷம் $37 பில்லியன் வந்துட்டா போதுமா அப்படின்னா நம்ம போக வேண்டிய தூரம் $60 பில்லியன். ஸோ அதற்கான கட்டமைப்பு, அதற்கான பேசிக் பாலிசி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் ஒரு சைடில் அரசாங்கம் பண்ணணும், ஒரு சைடில் நாங்களும் வந்து எங்களுடைய காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். இது வந்து பார்வை வந்து இந்த ஸ்டெபிலிட்டியிலிருந்து கிரௌத்தை நோக்கி போறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இணைப்பில் இருங்க திரு ஷாம் சேகர், ஜிஎஸ்டி வரி குறைப்பு உள்ளிட்ட அம்சங்கள்ல குறித்த எந்த அறிவிப்புமே இல்லை ரகுநாதன் குறிப்பிட்டார். அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. அது இல்லாத போது இந்த பட்ஜெட் எப்படி நம்ம வந்து வெல்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். சார், முதல்ல வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட இருக்கு. நிதியமைச்சகம் வந்து தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அனைத்து மாநிலங்களையும் கலந்தாலோசித்துதான் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எந்த முடிவையும் எடுக்க முடியும். ஜிஎஸ்டி கவுன்சில்ல பெரும்பாலான மாநிலங்கள் ஆட்சியில யார் இருக்காங்க? எல்லாம் ஒரே இதுதானே. டெக்னிக்கலி நம்ம பிரிச்சு பார்க்கலாம். யூனிலாட்டரலா கவர்மெண்ட் பெடரல் இதுல வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறது இன்சிடென்டல். இந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க பார்ப்பாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் நீங்க அதுல நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்லயே. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த 30% இல்ல 20% ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய இருப்பாங்க. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அவங்களையும் மனதில் கொண்டுதான் இந்த பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த பீரியட்ல. ஆக்சுவலா அவங்களுக்கு தான் அந்த பேக்கேஜ், எல்லாருக்கும் அந்த பேக்கேஜ் இல்ல. உண்மையிலேயே நீங்க சொன்னீங்கன்னாக்க அதுல அவங்க என்ன பண்ணாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்றத பொறுத்துதான் அவங்க வர வேண்டும். இது வந்து நீங்க ஒரு ஐசியூ ரன் பண்ணும்போது, ரகு நிறைய ஐசியூட பேரலல் யூஸ் பண்ணாரு, அதனால நான் ஐசியூ பேரலல் யூஸ் பண்றேன். ஐசியூ பேரலல் ரன் பண்ணும்போது ஐசியூங்கிறது எல்லா பேஷண்ட்டையும் சேவ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா எல்லா பேஷண்ட்டையும் சேவ் பண்ணுமானா ஆகாது. இண்டஸ்ட்ரியிலே அந்த சிச்சுவேஷன் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலக சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அதனால அதுல வந்து எல்லாரையும் நம்ம கரையேற்ற முடியுமானா அது அவங்களுடைய வில்லிங்னஸையும் பொறுத்து இருக்கு. இது வந்து அரசினுடைய பொறுப்பாக நான் பார்க்கல. ஏன்னா நான் பிசினஸ் வரணும்னு நினைக்கும் போது, தொழில் நடத்தணும்னு முன் வரும்போது அது என்னுடைய முடிவு. அரசு என்ன வந்து அந்த முடிவு எடுக்க சொல்லல. குறுக்கிட விரும்புறாரு உங்களோட பாயிண்ட்ல. எஸ் ஷாம், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்போ நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் கொடுக்குறீங்களோ, அப்ப காணாமல் போற பிசினஸுக்கு நீங்க ஈஸ் ஆஃப் க்ளோசிங் பிசினஸ் கொடுக்கணுமா கூடாதா? அது கரெக்ட். எக்ஸிட்டுக்கு கொடுக்கணுமா கூடாதா? எக்ஸிட் கொடுக்கணும்ங்கறத மாற்ற சொல்ல முடியாது. நான் ஒத்துக்கிறேன், அது அரசு சொல்லுது. ஆனா அதை பத்தி அதிகம் பேசுறது இல்ல. அதாவது அவங்க வந்து பாலிசியில சொல்றாங்க, இந்த மாதிரி இடத்துல மோதுறத பத்தி பேசுறது இல்ல. ஒரு நிமிஷம் ஷாம், நான் என்ன சொல்ல வரேன், அந்த 60% நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணாதவங்களை நம்ம பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்? சில பேரால நடத்த முடியாது, மூடிட்டு போகணும். சில பேரால முடியும், என்ன தேவையோ அதை கொடுக்கணும். சில பேர் மாறுதல்கள் கொண்டு வரணும், அல்லது பிசினஸையே மாத்தணும், என்டிட்டியை மாத்தணும், அதுக்கு உண்டான ஹெல்ப் கொடுக்கணும். அப்ப முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். கார்த்திகை செல்வன், நிறைய கம்பெனிஸ் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றது என்ன தெரியுமா? சிறு குறு தொழில் நடத்துறவங்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வித்து நான் லோனை அடைச்சிட்டு பாக்கி இருக்கிற ரூபாயை முதலீடு பண்ணி நான் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்றாங்க. ஆனா அந்த கம்பெனியை ஏற்கனவே இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு. $100 வேல்யூ உள்ள ஒரு ஃபேக்டரியினுடைய லேண்ட் அண்ட் பில்டிங் இன்னைக்கு $70 போகுது. அந்த $70 20% கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வருது. அப்ப நாங்க எல்லாரும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிறு குறு தொழில் நடத்துறவங்க மட்டுமாவது அவங்களுடைய ஃபேக்டரியை வித்து மறுபடியும் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷனை கொடுங்கன்னு கேட்கிறோம். அது கொடுக்கல. அப்ப அது வந்து எப்படி பண்ண முடியும்? நான் சொல்ல வர்றது எல்லாமே வந்து please look at them compassionately. Fine. Point taken. திரு இளங்கோவன், கம்பேஷன் மத்திய அரசாங்கத்தில் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எக்கனாமிக் சர்வே வந்து போன வருஷம் எக்கனாமிக் சர்வேயில் இது குரோனி கேபிட்டலிசம் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. அதில் முதல் பேராவிலே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவில் முன்னெல்லாம் லிபரலைசேஷனுக்கு முன்னாடி 60 வருஷமாக சென்செக்ஸ் கம்பெனிஸ் இருக்குமா. சென்செக்ஸில் ஒரு கம்பெனி 60 வருஷம் இருக்குமா. ஆஃப்டர் லிபரலைசேஷன் 12 இயர்ஸ்க்கு மேலே இல்லையா. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 3/1 கம்பெனிகள் காணாமல் போகின்றன. இது என்னன்னு சொன்னா it is creative destruction அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய
அந்த எக்கனாமிக் சர்வே போட்ட இந்த கவர்மெண்ட் கம்பேஷன் காட்டுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஃபைன். நிறைவு சுற்றா உங்களோட வேற ஃபர்தர் ஆட் பண்றதுக்கு என்ன முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு குறிப்பிடணும்? டெஃபினட்டா இந்த பட்ஜெட்ல வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இதை பார்த்தீங்க ஏன் அப்படின்னா 2022க்குள்ள டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் தான் விஷன் ஆஃப் த கவர்மெண்ட். பட் there is no policy which will actually double the farmers income. MSP கொடுக்கிறதுனால மட்டும் டபுள் ஆகாது. அப்ப அந்த விஷன் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை. டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் அதை பத்தி ஒரு நோட் இருந்திருக்கணும். ரெண்டாவது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். சிபிஎஸ்இஸ் பாத்தீங்கன்னா சிக்குக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ப்ராஃபிட்டபிள் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கிற அந்த கேட்டகரிக்கு மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ் என்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கணும். பிகாஸ் பிரைவேடைசேஷன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிபி மாடல் மட்டுமே கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் ரன் சர்டன் திங்ஸ் வித் எஃபிஷியன்ட் மேனர். அப்ப பியூரோக்ரசி இஷ்யூஸ் இருந்தா அது எப்படி மாத்தணும்னு பார்த்துக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ வந்து புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து அந்த என்ஆர்ஐ வழியா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம்னு ஓபிசி வழியான்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு அது ஈஸி பண்ண முடியும், எப்படி என்ஆர்ஐ ஃபண்ட்ஸை டேப் பண்ண முடியும், பேங்க்ஸ் வழியா இந்த ஃபண்ட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து டீடைல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் யூ சே என்ஆர்ஐ வில் இன்வெஸ்ட், என்ஆர்ஐ கேன் ஸ்டார்ட், தட் டசன்ட் வொர்க் ஆக்சுவலா. இப்போ ஒரு எம்எஸ்எம்இ இருக்கு, அம்பத்தூர்ல இருக்காங்க, இல்லாட்டி வந்து ஒரு டைனி இண்டஸ்ட்ரி இருக்கு, மைக்ரோ என்டர்பிரைஸ் இருக்குன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி வருங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அது தாண்டி ரூரல் செக்மெண்ட்டுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் ஆகணும்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான். கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து கன்செஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ் போடணும். ஏன்னா ரூரல் எக்கானமி பிக்கப் பண்ணணும். அக்ரிகேஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது டாக்ஸி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். அப்ப அக்ரிகேஷன் நடக்கும்போது வாட் இஸ் த மாடல் டு பிரிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஃபார் ஆத்ம நிர்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மாடல் தான். ஆனா கோஆபரேட்டிவ் மாடலை பத்தி எந்த இன்சென்டிவ்மே கிடையாது. உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிடையாது. உமன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து எந்த இன்சென்டிவும் கொடுக்காத பொழுது ஐ திங்க் திஸ் பட்ஜெட் should be historic but it was not. ஓகே திரு பாண்டியன், உங்களோட நிறைவு கருத்துக்கள் வேளாண் துறையில வேறு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? ரொம்ப சுருக்கமா உங்க நிறைவு கருத்துக்கள் எடுத்து. 16 லட்சம் கோடி கடன் இலக்கு சொல்லியிருக்கிறாங்க. வருஷம் 2 லட்சம் 1.5 லட்சம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எத்தனை விவசாயிகள் பயன்படுறாங்கிறது அதுல கேள்வி. இந்த கடன் இலக்கை எப்படி பூர்த்தி பண்றாங்கிற சந்தேகம் இருக்கு. இது பத்தி அரசாங்கம் தெளிவுபடுத்தணும். சும்மா 16 லட்சம் கோடினா எல்லாரும் ஏதோ பெரிய அளவுல கடன் கிடைக்கணும். கடன் வாங்கறதுக்கான தகுதியை 70% விவசாயிகள் இந்தியாவில் இழந்துட்டாங்க. அது பத்தி என்ன இருக்கு? அந்த கடன் நிவாரணம் கொடுக்கறது பத்தி என்ன இருக்கு? கொரோனாவுல உணவை உற்பத்தி பண்ணாங்கன்னு அரசாங்கம் பாராட்டிக்குது. ஆனா அந்த இழப்புக்கு என்ன அரசு பங்களிப்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. அது போல இப்ப நீங்க வந்து கோஆபரேட்டிவ் செக்டார் கூட்டுறவு வங்கிகளை முற்றிலும் கடன் கொடுக்கிற நிலையிலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா 400 கோடி இருந்தா தனியார் பெருமுதலாளிகள் கிராமங்கள் தோறும் வங்கி திறந்துக்கலான்ட்டாங்க. அப்ப வங்கிகளுக்கு இன்னைக்கு 20 லட்சம் கோடியை வந்து நாங்க 20,000 கோடியை வந்து மூலதன முதலீடா கொடுக்க போறாங்க. அப்ப கூட்டுறவு அமைப்புகள் நலிவடைந்த கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு என்ன இவங்க திட்டம் வச்சிருக்காங்க? வேளாண் வளர்ச்சி வங்கிக்கு என்ன இவங்க மூலதனம் கொடுக்கறாங்க? எந்த பத்தியுமான அறிவிப்பு இல்லை. எப்படி நீங்க வந்து வருவாயை ரெட்டிப்பாப்பீங்க? எப்படி உற்பத்தியை பெருக்குவீங்க? அப்ப பருவகால மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. பருவகால மாற்றங்களை பத்தி பாதுகாப்பதற்கான என்ன தொலைநோக்கு பார்வை, அதுக்கு என்ன தொழில்நுட்பம், இயந்திரம் தேவை இருக்கு. இன்னைக்கு இயந்திர புரட்சி ஆயிட்டு விவசாயத்துல. அப்ப இயந்திரங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு, இயந்திரங்கள் வழங்குவதற்கு விவசாயிகளுக்கு என்ன திட்டம், என்ன நிதி ஒதுக்கீடு இருக்கு? இப்ப எதுவுமே இல்ல. அப்ப இது ஒரு பட்ஜெட் உரை என்பது ஒரு பேரளவுல விவசாயிகளுக்கு எந்த பலனும் அளிக்காத ஒரு பட்ஜெட். நன்றி திரு பாண்டியன். திரு ஷியாம் சேகர், ரொம்ப சுருக்கமா நிறைவு பண்ணுங்க. பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட் இந்த விவசாய சப்ஜெக்ட வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்களோ அதை தான் கண்டினியூ பண்றாங்க. சோ ஸ்டேட்டஸ் கோ தான். ஆனா இண்டஸ்ட்ரியலிஸ்டாவும் பாத்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் நிச்சயமாக கவர்மெண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிலைநாட்டி இருக்கிறது. அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு அரசு தொடர்ந்து முதலீடுகளை செய்யும் என்பது இந்த பட்ஜெட் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். இது ரொம்ப நாளா நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். நமக்கு இதையும் கொரோனானால தற்செயலாக ஏற்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். இல்லைன்னா கவர்மெண்ட் இந்த அளவு தைரியமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன் வராது. தயங்கி தான் பண்ணுவாங்க. பிஸ்கல் டெபிசிட்டை காப்பாற்றணும்ன்ற ஒரே குறிக்கோளோட செயல்படுவாங்க. அத்தகைய ஒரு எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அரசு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பொது முதலீடுகள் செய்யும் என்பது இந்த பட்ஜெட்டுடைய பெரிய மெசேஜ்.
அந்த ரீதியாக பார்த்தால் இது ஒரு நல்ல மாற்றம்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷியாம் சேகர். பங்கேற்ற அத்தனை விருந்துகளுக்கும் மிக்க நன்றி. துறை சார்ந்து இந்த விஷயங்களை விவாதித்தோம். இரவு நேர்பட பேசல அரசியல் ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களை பட்ஜெட் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தமிழகத்திற்கான முக்கிய அறிவிப்புகள் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்ல 1,03,000 கோடியில தமிழகத்தில் 3,500 கிலோமீட்டருக்கு சாலை பணிகள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே போல மும்பை கன்னியாகுமரி இடையே புதிய தொழில் வழித்தடம் அமைக்க திட்டம் இருக்கிறது. மெட்ரோ ரயில் பணியில 63,000 கோடி ரூபாய்க்கான திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. கூடுதலாக சென்னை உள்ளிட்ட 5 மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இருக்கிறது. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த பல்நோக்கு கடல் பூங்கா நிறுவப்படும் அப்படிங்கிற உள்ளிட்ட அம்சங்கள்லாம் இன்றைய நிதிநிலை அறிக்கையில முக்கியமா தமிழகம் குறித்த அறிவிப்புகளாக பார்க்க முடிகிறது. பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.